Hi viewers, welcome to SKN Salem Karathe YouTube channel. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 6வது எபிசோடு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 எபிசோடுகளுமே சிறப்பாக போயிட்டுருக்கு. உங்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்குது. அனைத்து வகையான தரப்பு நண்பர்களும் வந்து அந்த ஃபிட்னஸ் மற்றும் வெயிட் லாஸ் பண்ணான பயிற்சி செஞ்சு அவங்களுடைய பயிற்சிகள்லாம் எங்களுக்கு நல்லா சிறப்பாக இருக்குது. வந்து எங்களுக்கு நல்ல ஒரு வரப்பிரசாதமாக இருக்குதுலாம் சொல்லி பாராட்டுறாங்க. உங்களுடைய ஆதரவுக்கு எங்களுடைய நன்றி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் உண்டான பயிற்சி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா இன்னும் போக போக வந்து உங்களுக்கு கொஞ்சம் கடுமையாகவே இருக்கும். அப்படி கடுமையாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை எளிமையாக செய்யலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். எந்த ஒரு மெட்டீரியலுமே இல்லாமல் உங்களுடைய உடம்புடைய எடையை ஈஸியாக நீங்கள் குறைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உடம்பு நல்லா ஃபிட்னஸாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கு உண்டான பயிற்சி தான் நான் கொடுத்துட்ருக்கேன். இந்த பயிற்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மாடலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஹைடெக் ஜிம் அந்த மாதிரி வச்சு பண்ணால் ஒரு ரூமில் வந்து ஏசி அந்த மாதிரி போட்டு பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற வியர்வை அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி நேச்சுராக வந்து இயற்கையாக வந்து ஒரு காத்தோட்டமான ஒரு பகுதியில் நம்ம எக்ஸசைஸ் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். முதல் பயிற்சி இப்போ லாஸ்ட் எபிசோடில் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி இப்படி எந்திரிச்சு நின்று செஞ்சோம். இப்போ அதிலேருந்து தொடர்ச்சியாக நீங்கள் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் சேம். இப்போ என்ன பண்ண போனால் பாருங்கள், கையை ஃபஸ்ட்டு கீழே வச்சுக்கிறோம். வச்சு காலை மடக்கி இங்கே உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பாருங்கள், காலை சுற்றுறீங்க. அதுக்கப்புறம் சிட் பண்ணுறீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்படி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இதை வந்து நீங்கள் ஒரு 20 டைம்ஸ்லேருந்து ஒரு 40 டைம்ஸ் வரைக்கும் பண்ணிக்கலாம். 40 கவுண்ட்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பண்ணக்குள்ள என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி நிறுத்தக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக ப்ரெஷர் ஆகும். இந்த ஏரியா ப்ரெஷர் ஆகக்குள்ள என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் இருக்கிற அந்த தேவையில்லாத கொழுப்புகளெல்லாம் குறையும் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கீழே உட்காரக்குள்ள இந்த மாதிரி உட்காரக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஃபுல்லாக ப்ரெஷர் அழுத்தம் கொடுக்கும். அழுத்தம் கொடுக்கல என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல இருக்கிற கொழுப்புகள்லாம் தன்னால் குறையும். அந்த மாதிரி ஒரு பயிற்சி அது. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடில் அடுத்த பயிற்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்னென்னு பாருங்கள். சேம் அதே மாதிரி இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இப்போ இந்த மூமெண்ட் லாஸ்ட்டு பயிற்சி பண்ணணும் இல்லையா, அந்த மாதிரி இப்படி காலை அப்படி வச்சுக்கணும். பாருங்கள், இந்த விரல் மூமெண்ட்டில் விரல் நிறுத்திக்கோங்க. விரல் நிறுத்தி கையை வந்து பாருங்கள் இங்கே முட்டியை கேட்ச் பண்ணிக்க. உங்களுக்கு வந்து பேலன்ஸ் இருக்குது. இந்த பகுதியில் கேட்ச் பண்ணி உடம்பு நல்லா அப்படி வச்சு தலையால் முட்டி டச் பண்ணோம். எப்படின்னு பாருங்கள். 1 up 2 up 3 up 4 up 5 up. இப்போ இதே மூமெண்ட்டை பாருங்கள், ஸ்ட்ரைட் டைரக்ஷன் பண்ணுறேன். சேம் இப்படி இருக்கும். நல்லா பாருங்கள், காலை இந்த மாதிரி வச்சு இங்கே கேட்ச் பண்ணிக்கணும். தலையால் முட்டி டச் பண்ணணும். 1 up 2 up 3 up 4 up 5 up. இப்போ இந்த மாதிரி செய்யக்குள்ள என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் இருக்கிற அந்த தேவையில்லாத கொழுப்புகள்லாம் கரையும். அதுக்குண்டான பயிற்சி தான் இது. ரொம்ப வெயிட்டான நண்பர்கள், ரொம்ப செய்யறதுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈஸியான ஸ்டெப்பு. இப்போ நம்ம சாதாரணமாக இப்படி இருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த காலை முட்டி போடுற இல்லை தரையில் காலை வச்சு உட்காந்துக்கிறீங்க. உட்காந்துட்டு உங்களுக்கு பேலன்ஸுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல நம்ம பேலன்ஸ் வச்சுக்கிறோம். முட்டியை இங்கே நம்மளுடைய விரலை பேலன்ஸ் வச்சுக்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நிலைமையில் வந்துட்டு ஒரு சிலரால் வந்து இதுக்கு மேலே குனிய முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ வந்து இந்த மாதிரி முடியாத சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த கையை கீழே வச்சுக்கலாம். வச்சு தரைய 1 2 3 4 5 இந்த மாதிரி செய்யலாம்.
அப்படி பாருங்கள். இந்த பொசிஷனில் கால் பேலன்ஸ் கொடுத்துறீங்க, கையும் கீழே வச்சுக்கிறீங்க, தரையை டச் பண்ணலாம். 1 2 3 4 5. ஓகே, இப்போ இந்த மாதிரி செய்கிறோம். சப்போஸ் இந்த மாதிரியும் முடியாதீங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, இந்த மூமெண்ட் உங்களுக்கு செய்கிறது ஓகே அப்படின்னா, இதுலேயே எனக்கு கொஞ்சம் கஷ்டமான மூமெண்ட் பாருங்கள். காலை பின்னாடி பிடிச்சிட்டு தரையை டச் பண்ணுறது. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த எபிசோடில் எல்லா பயிற்சியும் வந்து கடினமான முறையிலேருந்து எளிமையான முறை வரைக்கும் எப்படி தான் செய்யலாங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். இது கண்டிப்பாக நீங்கள் டே பை டே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா தொப்பையை குறைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் உடம்பு கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும், நல்ல ஒரு ஃபிட்னஸ் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு பயிற்சி தான் இது. நிறைய நண்பர்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப் மூலிமா தொடர்பு கொண்டாங்க, அவங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டாங்க. எங்களுக்கான ஒரு நிகழ்ச்சியாக இது போயிட்டுருக்கு. வெயிட்டால் உடம்பு அதிகபட்சமான வெயிட்டால் நாங்கள் ரொம்ப அவதிக்குள்ளாக இருக்கோம். எங்களுக்கு அந்த வெயிட் லாஸ் மற்றும் அந்த ஃபிட்னஸ் பயிற்சி மூலிமா எங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் எங்களால் பார்க்க முடியுது. ஆரம்பித்த 3-4 நாளையிலேயே வந்து நல்ல ஒரு பலன் எங்களுக்கு கிடச்சிருக்கு. டே பை டே நாங்கள் இதை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக எங்களால் எங்கள் உடலில் நல்ல ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிற இதை நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க. எனக்கு என்னென்னா நண்பர்களே, நான் உங்களிடம் எதிர்பார்க்குறது தான், உங்களுடைய உடல் நலத்தின் மீது அதிக அக்கறை கொண்டு உங்களுக்காக நான் உருவாக்கப்பட்டது தான் இந்த SKN சேலம் கருத்து ராஜ் யூடியூப் சேனல். இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடல் எடை குறிப்பு மற்றும் உடல் அமைப்பு பெற சரியான பயிற்சி தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். மேலும் தொடர்ந்து எங்களுடைய SKN யூடியூப் சேனலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எங்களுடைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் நண்பன் சேலம் கருத்தன் ராஜ்.